இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குடியிருக்கிறதுக்கு தனி வீடு அது மாதிரி விஷயம்லாம் எதிர்பார்க்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் இதுதான் அதிக அளவில் நம்ம பயன்படுறோம். அதிக அளவில் மக்களும் இதுதான் விரும்புகிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறைய விஷயங்கள் நல்லது நன்மை இருந்தாலும் அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புல நாம இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அடுக்குமாடி குடியிருப்புல இவ்வளவு பேர் குடியிருக்காங்களா அப்படின்ற விஷயத்துக்காகவே உலக அளவுல ஒரு பில்டிங் ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பில்டிங் எங்க இருக்கு, எந்த நாட்டுல இருக்கு, அந்த பில்டிங்ல எத்தனாயிரம் பேர் வசிக்கிறாங்க. ஏன்னா உலக அளவுல ஒரு பில்டிங் ஹிட் ஆகுது, அதை பத்தி உலக அளவுல அந்த பில்டிங்கை பத்தி பேசுறாங்க. இவ்வளோ அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை மட்டும் உலகம் ஃபுல்லா பார்த்து வியக்கிற மாதிரியும் பிரமிக்கிற மாதிரியும் இருக்குன்னா ஸோ அதை பற்றின முழு தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற அரிய தகவலாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். வாங்க இப்ப நாம போயிட்டு அந்த அடுக்குமாடி குடியிருப்பை ஒரு அலசி பார்த்துருவோம். ஸோ இந்த அடுக்குமாடி குடியிருப்பு எந்த நாட்டில் இருக்கு அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்குவோம். இந்த அடுக்குமாடி குடியிருப்பு நம்ம அண்டை நாடான சீனால தான் இருக்கு. சீனால பாத்தீங்கன்னா இந்த அடுக்குமாடி குடியிருப்பை எஸ் வடிவில், அதாவது எஸ் லெட்டர் இருக்கும் இல்லைங்களா, சந்தோஷ் சதீஷ் இந்த எஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த எஸ் வடிவில் தான் பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்கை அவங்க அமைச்சிருக்காங்க. 2013 தான் இந்த பில்டிங் திறக்கப்பட்டுச்சு. ஸோ 2013 தான் திறந்தாங்க. ஆனா இந்த பில்டிங்கோட தளங்கள் 36 தளங்கள் இந்த பில்டிங்ல இருக்கு. ஸோ ரொம்ப செழிப்பான நிறைய கார்டன் வசதி கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பச்சை பசுமையா இருக்கும். ஸோ ஒரு பில்டிங் மாதிரியே தெரியாது, ஒரு இயற்கை மலையிலேயே அந்த பில்டிங் அமைச்சா மாதிரி இருக்கும். ஸோ சீனானே உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப செழிப்பான நாடு, பசுமையான நாடு, ரொம்ப கலநயமிக்க நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய ஹாலிவுட் படங்களை, நிறைய தமிழ் படங்களை கூட சீனாவை காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பசையில இருக்கும், செம்மையான செழிப்பான நாடுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய நீர்வளம் மிக்க நாடு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் வெளி உலகுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல இதை அமைச்சிருக்காங்க. ஸோ 2013 இந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணும்போது, இந்த அடுக்குமாடி குடியிருப்பை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 20,000 பேர் தான் பார்த்தீங்கன்னா அதில் இருந்தாங்க. 20,000 பேர் ஒரே வீட்டில் ஒரே பில்டிங்ல இருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஆனால் இப்போ 2023 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2024 என்ட்ரு ஆனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தொகையை கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம நிறைய சின்ன நாடுகள் பற்றிய வீடியோ போட்டிருப்போம். அதுல இருக்கிற மக்கள் தொகையை விட இதுல இருக்கிற மக்கள் தொகை அதிகமா இருப்பாங்க போல. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேல இப்போ அங்க மக்கள் வசிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 30,000 பேருக்கும் தேவையான இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 30,000 பேர் இருக்கிறதுனால இந்த பில்டிங்கை இதை ஒரு நாடா கூட அறிவிச்சிடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க நிறைய பத்திரிகைகளை கருத்து கணிப்பு எழுதுறாங்களாம். ஸோ இவ்வளோ பேர் இப்படி ஒத்துமையா இருக்காங்க, இவ்வளோ பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க, இவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் அதுக்குள்ளவே கிடைக்குதுங்க. இதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அந்த நாட்டு அரசாங்கமும் சரி, இல்லை அந்த பில்டிங்கோட மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ 30,000 பேர் இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும், எவ்வளவு தண்ணி செலவழிப்பாங்க, எவ்வளவு உணவு தேவைப்படும், எவ்வளவு காய்கறிகள் தேவைப்படும், இது எல்லாமே அவங்களுக்கு அந்த பில்டிங்குள்ளவே கிடைக்குது. இதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 30,000 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பில்டிங்லயே அவங்களுக்கே நிறைய வேலை வாய்ப்பு அங்கேயே அந்த பில்டிங்குள்ளவே கிடைக்குது. ஸோ நிறைய பேர் ஷாப்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய பேர் மசாஜ் சென்டர் வச்சிருக்காங்க, நிறைய பேர் எல்லா விஷயமும் அப்ப டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இது மாதிரி எல்லா விஷயத்துமே அவங்களுக்குள்ளாகவே நிறைய பேர் நிறைய ஷாப் வச்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு தேவையான வளர்ச்சியும் கிடைக்குது. ஸோ அந்த நாட்டு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. இதனாலதான் இந்த எஸ் பில்டிங் சீனால இருக்கக்கூடிய இந்த எஸ் பில்டிங் உலக அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. உலகமே இவங்களை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 30,000 பேர் ஒரே பில்டிங்ல நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும்னா கூட அந்த 30,000 பேர் குளிச்சாங்கன்னா அவருக்கு யோசித்து பாருங்க. ஆனா இது எல்லாத்தையுமே கட்டமைச்சு அதை கரெக்டா அவங்க மெயின்டைன் பண்றதுதான் அந்த பில்டிங்கோட சிறப்பம்சங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். முக்கியமான விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. 30,000 பேர் ஒரே பில்டிங்ல எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு
நம்ம இடத்துலயும் இருக்கு, நிறைய பில்டிங்ஸ் இருக்கு, நம்ம இந்தியாவிலயும் இருக்கு, எல்லா நாடுகளிலுமே இருக்கு. ஸோ தனித்தனி பில்டிங் இருக்கும். பில்டிங்க்கு 10,000 பேர், 5,000 பேர், 6,000 பேர் கணக்கு பண்ணினா அவங்கள விட தாண்டிடுவோம். ஆனா அது ஒரே பில்டிங், அதுல ஒரே பில்டிங்ல 30,000 பேரும் ஒரே பில்டிங்ல அடுக்குமாடி குடியிருப்புல தான் இருக்காங்க. இந்த 36 அடுக்குல 30,000 பேர் இருக்காங்க. சராசரியா கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்குக்கு, அதாவது ஒரு ஃப்ளோருக்கு 900 பேர்கிட்ட இருக்காங்கன்றதுதான் நிச்சயமான உண்மை. ஸோ இன்னும் வரப்போற நாட்கள்ல வந்து இது அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பில்டிங் வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ வெயிட் ஆனாலும் அது கண்டிப்பா தாங்குமா? ஏன்னா அது காற்றோட அமைப்பெல்லாம் கூட அதுல திசை மாறி போற மாதிரி அந்த காற்றோட அமைப்பு வந்து மாறணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ புயல்கள் அது மாதிரி விஷயம் வந்து அதை தாக்கினா கூட தாக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பில்டிங்கோட அமைப்பே அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் அதோட சிறப்பம்சம். அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற அரிய தகவல் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க பார்த்து பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.